இந்த ஞாயிறு பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். என் தகப்பன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சங்கீதம் 71ஆம் சங்கீதத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய வாக்கு தத்துவம் 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பெலிஸ்தேர் திரும்பவும் தாவீதுக்கு விரோதமாக ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் கூடின போது தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். முதல்ல கூடுறாங்க. சமஸ்த இஸ்ரவேல் முழுவதற்கும் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தேர் கேள்விப்பட்ட போது, ஏன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இளைஞனா இருக்கும் போதே பெலிஸ்தரை ஓட வைத்தவன் இப்போ சமஸ்த இஸ்ரவேல் முழுவதற்கும் அரசனாக அபிஷேகம் பண்ண வைத்திருக்கிறார்களே, தாவீதை விட்டு வைக்க கூடாது என்பதற்காக ரெப்பாயும் பள்ளத்தாக்கு, ரெப்பாயும் என்று சொன்னா ராட்சித பள்ளத்தாக்கு, மாந்திரிகம் செய்வன போன்ற காரியங்களை அந்த பள்ளத்தாக்கில் செய்வாங்க. அதுக்கு வேண்டிய அதாவது பழ வகைகள் எல்லாம் அந்த பள்ளத்தாக்கில் விளையும். அதனால பெலிஸ்தேர் ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் நம்ம கூடுறாங்க. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறாரு, போகிறாரு. தாவீதை பார்த்த உடனே மதில் உடைந்த எப்படி தண்ணீர் பீரிட்டு ஓடுமோ அது போல ஓடிட்டாங்க. தாவீதும் போகிறாரு. அங்க இருக்கிற சொர்பங்களை கூட்டி கொளுத்திட்டு வந்துட்டார். 2வது திரும்ப என்ன பண்ணாங்கன்னா, ரெப்பையும் பள்ளத்தாக்கில் பெலிஸ்தர் வந்து கூடும்போது தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார், ஆண்டவரே நான் போகலாமா போகக்கூடாதா என்று விசாரிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ போ, முசுக்கொட்டை செடியினுடைய இரைச்சல் கேட்கும். அந்த முசுக்கொட்டை செடியினுடைய இரைச்சல் என்பது என்னுடைய சேனை, தேவனுடைய சேனை முதலாவது புறப்படும், பிற்பாடு தாவீதே உம்முடைய சேனை புறப்பட்டு போகட்டும் என்று சொல்லி தாவீதிடத்துல கர்த்தர் பேசுறார். தாவீது கர்த்தர் சொன்னபடியே தாவீது நடந்து கொள்ளுகிறார். திரும்பவும் அந்ததான பெலிஸ்தேர் ஓடும்படியா கர்த்தர் செய்தார். ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு வாக்கு தத்தமே சத்துரு திரும்ப திரும்ப வந்தாலும் கர்த்தர் ஓட்டுவார், துரத்துவார். எத்தனை ஆலோசனைகளோடு, எத்தனை அதாவது தீங்கான திட்டங்களோடு, எத்தனை அதாவது பழியோடு கூட புறப்பட்டு வந்தாலும் கூட தேவ பிள்ளைகளை கர்த்தர் திரும்ப ஓட்டுவார். இதுதான் தேவனுடைய வாக்கு தத்துவம். சரி, இதை பார்ப்பதற்கு முன்பதாக நம்ம 71ஆம் சங்கீதத்தை தியானித்து 3 விதமான திரும்பவும் 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 என்று பார்க்க போகிறோம். ஒன்று, திரும்பவும் வந்தாலும் சத்துருக்கள் ஓடுவார்கள். 2வது, உணர்வுள்ளவனை திரும்பவும் கர்த்தனவனை எழுப்புவார். 3வது, திரும்பவும் தேவன் நினைத்தா நீங்க நலமா இருப்பீங்க. தேவன் நினைச்சாதான் நம்ம நலமா இருக்க முடியும். இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, எடுத்துக்கலாம். இந்த சங்கீதம் 2 பகுதியாக பாடப்படுகிறது. 71ஆம் சங்கீதம் தாவீது பாடல, தாவீது சார்பாக தாவீதுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இஸ்ரவேல்ல ஒரு குழு காணப்பட்டது, ஏச ஜெப குழு, செம்மையானவர்களுடைய குழு என்று ஒரு குழு காணப்பட்டது. அதில் தாவீதுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அங்கே போய் பங்கெடுத்துக் கொள்வார், தன்னுடைய பாரங்களை சொல்லுவார். அவங்களும் இவருக்காக கூடி ஜெபிக்கிற ஒரு இடம் தான் இந்த ஏச ஜெபக்குழு. அந்த ஏச ஜெபக்குழு 2 பகுதியாக, இது ஒரே பகுதியாக இந்த சங்கீதத்தை பாடல, 2 பகுதியாக நம்ம இந்த சங்கீதத்தை பாடுறாங்க. சரி, கவனிக்கலாம். இது எப்போ பாடப்பட்டது என்று சொன்னா, தேவ பிள்ளைகளை, தாவீது பாடுகிறது போல தாவீது சார்பாக யாரு பாடுறது? ஏச ஜெபக்குழு நம்ம பாடுறாங்க. நல்லா கவனிக்கணும். எல்லாரும் போர்டை பாருங்க. தாவீதுக்கு விரோதமா தன் மகனாக இருக்கிற அப்சலோம், கவனிக்கிறீங்களா? தாவீதுக்கு விரோதமாக தன் மகனாய் இருக்கிற அப்சலோம் புறப்பட்டு வரார். இரவோடு இரவு தாவீது அரண்மனை விட்டு நம்ம ஓடுகிறார். ஓடின பிற்பாடு கவனிக்கலாம், ஓடின தாவீது அப்சலோமுக்கு பயந்து ஓடின பிற்பாடு இந்த அகிதோப்பேல் இடத்துல போயிட்டு மேற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த அகிதோப்பேல் இடத்துல போயிட்டு அப்சலோம் என்ன பண்ணா, தாவீதுடைய மகன் ஆலோசனை கேட்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த அகிதோப்பேலை குறித்து 2 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 2 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அகிதோப்பேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அந்நாட்களிலே அவருடைய ஆலோசனை தேவனுடைய வாக்க போல இருக்குமா. அதுவும் தாவீதுடைய நண்பனாகவும் யார் இருந்தார்னா
இந்த அகிதோப்பல் இருந்தாரு. ஆனா இப்ப யாரோடு கூட போய் சேர்ந்துக்கினாரு? அப்சலோமோடு கூட நம்ம சேர்ந்துக்கினார். அது மாத்திரம் இல்லைங்க, இப்போ இந்த அப்சலோம் அகிதோப்பல் கிட்ட ஆலோசனை கேட்கும் போது தாவீதுக்கு பிரியமானவன் என்று ஒருத்தர் இருந்தார். கர்த்தருக்கு பிரியமா, அதாவது ஆண்டவர் சொல்றாரு என் இருதயத்துக்கு கேட்ட தாசன் சொல்லி தாவீது சொல்றாரு. ஆனா தாவீதுக்கும் ஒருத்தன் பிரியமானவன் இருந்தான். அவன் யாருன்னா ஊசா. ஊசா வேற, அவர் உடன்படிக்கை பெட்டி தொட்டு செத்துட்டார். இது ஊசா என்பவன் தாவீதுக்கு மிகவும் பிரியமானவன். இந்த ஆலோசனை அப்சலோம் அகிதோப்பல் இடத்துல கேட்கும் போது இந்த ஊசா யாரு கூட இருக்கிறாரு? அகிதோப்பலோடு கூட நம்ம இருக்கிறார். ஆமென். கவனிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 21 22 வரைக்கும் கொஞ்சம் வாசிக்க முடியுமா? அப்போது அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின்வைத்து அவருடைய மறுமனையாட்டிகள் இடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலில் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பழுக்கும் என்றான். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிக்கையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். கவனிக்கலாம். இப்போ ஓடின தாவீதுக்காக மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்சலோம் அகிதோப்பல் இடத்துல ஆலோசனை கேட்ட உடனே ஒரு கேடான ஒரு ஆலோசனை சொல்றாருங்க. என்ன ஆலோசனை சொல்றாருன்னா, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? உன் தகப்பனுடைய மறுமனையாட்டி மனைவிகள் தாவீதுக்கு 8 பேர் இருந்தாங்க. மறுமனையாட்டி 10 பேர் இருந்தாங்க. மறுமனையாட்டி என்று சொன்னா பாருங்க, விதவைக்கு வாழ்க்கை கொடுத்தது, தள்ளப்பட்டவங்களுக்கு அனாதைகளுக்கு வாய்க்க கொடுத்து சேர்த்துக்கிறாங்க பாருங்க. இவங்க தான் யாருன்னா மறுமனையாட்டி. இது போல 10 பேர் இருக்கிறாங்க. இந்த வீட்டை காக்கும்படியா விட்டுட்டு போன உன் தகப்பனார் விட்டு போன மறுமனையாட்டி இடத்துல நீ கூடாரம் போட்டு பிரவேசிப்ப என கவனிக்கலாம். அதே போல அப்படியே அப்சலோம் என்ன பண்ணா கூடாரம் போட்டு தாவீதின் மறுமனையாட்டி இடத்துல என்ன பண்ண தப்பு செய்தார். ஒரு விதத்துல என்ன முறை தான் வருது? தாய் சித்தி முறை வருது. தப்பு செய்தாரு. இதனால இஸ்ரவேல்ல எல்லாரிலும் நீ பெரிய ஆளாக மதிக்கப்படுவார். உன் தகப்பனை எல்லாரும் அற்பமாக என்ன ஆரம்பிப்பாங்க என்று இந்த ஆலோசனை கொடுக்கிறார். இதை அப்படியே யாரு செய்யறாருன்னா அப்சலோம் என்ன பண்ண செய்யறார். சரி, மேற்கொண்டு இதுவும் போதாதுன்னு சொல்லி அகிதோப்பல் இடத்துல போயிட்டு ஆலோசனை கேட்கிறார். 2வது முறை ஆலோசனை கேட்கிறார். இதெல்லாம் போதாது, எல்லாரும் தாவீதை தான் விரும்புறாங்க, எங்க அப்பனை தான் விரும்புறாங்க, மேற்கொண்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1 4 வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கணும். கொஞ்சம் வாசிங்கம்மா. பின்பு அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும், அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும். கவனிக்கலாம். இப்போ அகிதோப்பேல் 2வது ஆலோசனை என்ன கொடுக்கிறார்னா, அப்சலோமே என்னோடு கூட 12000 போர் வீரர்களை அனுப்பு. உங்க தகப்பனார் விடாய்த்து போயிருக்கிறார், ஒன்னும் அவரால் செய்ய முடியாது. அவரோடு கூட இருக்கிறலாம் என்னை பார்த்தோன்னே திடுக்கிட்டு நம்ம ஓடி போயிடுவாங்க. உன் தகப்பனார் தனியா இருப்பாரு, நான் ஒரு கதையை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி என்னோடு கூட 12000 பேர் என்ன பண்ண அனுப்பும் என்று நம்ம சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இதனால ஜனங்கள் மத்தியில் உனக்கு மதிப்பு என்ன பண்ணும் கூடும் என்று சொன்ன உடனே அகிதோப்பல் சொல்லுகிற இந்த ஆலோசனை கவனிக்கலாம். இந்த ஆலோசனை யாருக்கு தெரிய வருதுன்னா ஏசர் ஜெபக்குழுக்கு தெரிய வருது. ஏசர் ஜெபக்குழுக்கு தெரிய வந்த உடனே தாவீதுக்காக கண்ணீரோடு தாவீது பாடுகிறது போலவே நம்மனா இந்த சங்கீதத்தை பாடுறாங்க. ஆமென். காட்டுல இருக்கிற தாவீதுக்காக நாட்டுல இருக்கிற இந்த ஏசர் ஜெபக்குழு பாடுறாங்க. நான் இதை சொல்றதுக்கு முன்பாக இன்னொரு ஒரு சில காரியத்தை சொல்றேன். சில சமயங்கள்ல நாம் வேதனைப்படும் போது நமக்காக யாரெல்லாம் ஜெபிக்க மாட்டாங்களான்னு சொல்லி ஏங்குறது உண்டு. எனக்கு ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்போது மாஸ்டர் வில்லியம் கேரி ஐயாவுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். என்னப்பா அப்படின்னுவார். ஐயா, இது மாதிரி ஒரே போராட்டம் கலக்கமாக இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணுவார். அதே போல தேவ பிள்ளைகளை ஒரு சில விசுவாசிகள் இடத்துல கூட சொல்லுவேன், ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா சபையார கூடி இப்போ கூட ஜெபம் பண்ண சொன்னேன். அப்போ பிரச்சனை போராட்டம் வரும்போது கூட்டு ஜெபம் நம்மளை என்ன பண்ணா பலப்படுத்தும். இந்த காரியம் யாருக்கு இருந்தது பாருங்க,
2 தெசலோனிக்கர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று பாருங்க, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷுடைய கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. கவனிக்கலாம், போராட்டம் வந்த துர்க்குணராகிய மனுஷ நிமித்தமாய் போராட்டம் வரும்போது விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே என்று இந்த இடத்துல பவுலே தன்னை குறித்து சொல்றார். என்ன சொல்றேன்னா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கப்பா, எங்களுக்கு இருக்க அதாவது ஊழியத்து நிமித்தமா துர்க்குணராகிய மனுஷர் கொடுக்கிற அதாவது போராட்டமும் நெருக்கத்தின் நிமித்தமா எனக்கு விசுவாசமே இல்லாம போயிடுச்சு, எனக்காக என்ன பண்ணுங்க, ஜெபித்துக் கொள்ளுங்க. சில சமயங்கள்ல ஆவில ஒருமனப்படும் போது கர்த்தர் அற்புதம் செஞ்சிருவார். அல்லேலூயா. சரி, இதே போலதான் இந்த சதி திட்டங்கள் எல்லாம், தாவீதுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற சதி திட்டங்கள் எல்லாம் அறிந்த இந்த ஏச ஜெபக்குழு பாட்டா எப்படி பாடுறாங்க பாருங்க. இது 2 பகுதியா பாடப்படுது. பாட்டா பாருங்க, 10ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். என்ன சதி திட்டம்? அதாவது தாவீதுடைய மறுமனையாட்டி இடத்துல பிரவேசி. இப்ப 12,000 பேரை கூட தாவீது விடாய்த்து போனவனா இருக்கிறான். நான் போனேன்னா அவங்க எல்லாரும் ஓடி போடுவானுங்க, திடுக்கிட்டு எல்லாரும் ஓடி போடுவாங்க, தாவீது மட்டும் தனித்து இருப்பார். நான் அவர் கதையை முடிக்கிறேன்னு சொன்னேன். இந்த சதி திட்டங்கள் எல்லாம் ஏச ஜெபக்குழுக்கு தெரிஞ்ச உடனே 10ஆம் வசனத்திலிருந்து எப்படி பாடுறாங்க பாருங்க. என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடிங்க, அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். அவன் கூட யாரு இருக்குது? கர்த்தர் அவனை கைவிட்டார், அதனால்தான் அவன் காட்டுக்கு ஓடி இருக்கிறான், அவன் தனித்து இருக்கிறான், அவனை விடுவிப்பார் யாரும் இல்லை என்று தாவீதை குறித்து அவன் சொன்னது அப்படியே சங்கீதமாக ஏச ஜெபக்குழு பாடுறாங்க பாருங்க. தேவனே எனக்கு தூரமாகாதீங்க, தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரி, என் ஆத்துமாவை விரோதிக்கிற வெட்கி அழியவும் எனக்கு பொல்லாப்பு தேடுகள் நிமித்தம் லட்சியம் நிந்தனைகளால் மூடப்படுவார்களாக. நானும் எப்பொழுதும் உம்மை நம்பிக்கொண்டு இருக்கிறேன், மேன்மேலும் உம்மை துதிப்பேன். கவனிக்கலாம், இது நானோ என்று சொல்லி தாவீது பாடுகிறது போல யாரு பாடுறாங்க? ஏசர் ஜெபக்குழு பாடுறாங்க. என் ஆத்துமாவை விரோதிக்கிற வெட்கி லட்சிய அடைவும் பொல்லாப்பு தேடு நிந்தனாலும் லட்சனாலும் மூடப்பட கடவார்கள் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை யாரு பாடுறாங்க? ஏச ஜெபக்குழு பகுதி பாடிட்டாங்க. பாடி முடிச்ச உடனே கவனிக்கலாம், இந்த பாடி முடிச்சுட்டு காட்டில் இருக்கிற அதாவது எங்க அரசன் தாவீது வெட்கப்படாம வந்தனம்பா, அவருக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற இந்த பொல்லாத கூட்டம் வெட்கி லட்சியம்படி செய்யுங்கப்பான்னு சொல்லி பகுதி இந்த பாட்டை பாடி முடிக்கிறாங்க. இது வரைக்கும் தான் பாடுறாங்க. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா 2 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 17ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 17:5. புரிஞ்சுதுங்களா நான் சொன்னதெல்லாம்? ஹலோ, புரியுதுங்களா? சரி, கவனிங்க, புரிஞ்சா ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். பாருங்க, 2 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்கம்மா. ஆகிலும் அப்சலோம் அர்க்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியும் கேட்போம் என்றான். சரி, கவனிக்கலாம். யார் இடத்துல ஆலோசனை கேட்கிறாரு? அந்நாட்களில தேவனுடைய வாக்கை போல இருக்கிற அகிதோப்பேல் இடத்துல ஆலோசனை கேட்கும் கூட யார் இருந்தது? தாவீதுக்கு பிரியமானவன் இந்த ஊசாய், இவரும் கூட இருந்தார். இந்த ஊசாவை போயிட்டு சரி அகிதோப்பேல் இப்படி சொல்றாரு, நம்ம என்ன பண்ணலாம், ஊசாவை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர் கொஞ்சம் கிறுக்கு வந்துருச்சு. யாருக்கு? அப்சலோமுக்கு கொஞ்சம் கிறுக்கு வந்ததுனால போயிட்டு யார் இடத்துல கேட்குறாருன்னா ஊசாயின் இடத்துல கேட்குறாரு. ஊசாய் அந்த பிளானைய வேற மாதிரி திருப்புறாரு பாருங்க. வாசிங்கம்மா. ஊசாய் அப்சலோம் இடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து இந்த பிரகாரமாக அகிதோப்பேல் சொன்னான், அவன் வார்த்தையின்படி செய்வோமா அல்லவென்றால் நீ சொல் என்றான். அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி அகிதோப்பேல் இந்த விஷயம் சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான். மேலும் ஊசாய் உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல மனமெறிகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். உன் தகப்பனோடு இருக்கிற ஆளு கொஞ்சம் நஞ்சம் பேர் இல்லப்பா, குட்டியை பறி கொடுத்த கரடியை போல அவங்க வெறியோடு கூட இருக்கிறாங்க.
அதனால 2வது முறை கொடுத்தாரு பேர் ஆலோசனை அகிதோப்பல். அவர் 12,000 பேரை அனுப்புங்கன்னு சொல்லி, அந்த ஆலோசனை வேணா, நீயே புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி அப்சலோமே அகிதோப்பல் வேண்டாம், நீயே புறப்பட்டு போ என்று சொல்லி ஊசானவன ஆலோசனை கொடுக்கிறார். ஆமே. கவனிக்கலாம், இவர் கதையை வேற மாதிரி திருப்பிட்டார். தேவ பிள்ளைகளை, அகிதோப்பல் வேண்டாம் நீயே புறப்பட்டு போன்னு சொன்ன உடனே இந்த ஆலோசனை யாருக்கு பிடிச்சிச்சுன்னா அப்சலோமுக்கு என்ன பிடிச்சிச்சு. கவனிக்கலாம், இப்போ ஏசர் வடித்த தண்ணீர் தாவீதுக்கு கேட்கப்பட்டது. இததான் 24ஆம் வசனத்துல பாருங்க. 24, எனக்கு பொல்லாப்பு தேடல் வெற்றி லட்சியம் அடைந்தபடியா நாள்தோறும் என் நாவும் நீதி என்ன பண்ணும், கொண்டாடும். அல்லேலூயா. கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே, தாவீதுக்கு விரோதமா ஆலோசனை கொடுத்த அகிதோப்பல் கேள்விப்படுறார். என்னடா அது, இவங்க அப்பா ஏன் ஆலோசனை கேட்டு நடப்பாரு, இந்த சின்ன பையன் ஏன் ஆலோசனை கேட்கலையே, ஊசாவுடைய ஆலோசனை கேட்டானு சொல்லி மனம் உடைஞ்சி போய், யாரு விரோதமா எழும்புறாங்களோ அவங்க பாருங்க, மனம் உடைஞ்சி போயிட்டு கழுத மேல சேனை வச்சு புறப்பட்டு போறாரு. போய் தான் வீட்டில் என்ன பண்ணாராம், நான்கு கொண்டு செத்தாருன்னு சொல்லி 2 சாமுவேல் 17:23 என்ன பண்ண சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமே. அல்லேலூயா. கவனிக்கலாம், எப்படி அவங்க ஜெபிச்சாங்களோ அது அப்படியே நடந்தது பாருங்க. எப்படி ஜெபிச்சாங்கன்னா, சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் காத்திருக்கிற ஏகமாய் ஆலோசனை பண்ணி கர்த்தர் அவனை கைவிட்டார், தொடர்ந்து பிடிங்க அவனை விடுவிப்பார் இல்லை என்று சொல்றாங்கன்னு சொல்லி என் ஆத்துமாவை விரோதிக்கிற வெற்றி அழியவும் எனக்கு பொல்லாப்பு தேடும் நிந்தனையினால் லட்சியனாலும் மூடப்பட கடவார்கள். இப்ப யாருக்கு நிந்தையும் லட்சியமா மாறிடுச்சு, அகிதோப்பலுக்கு மாறிடுச்சுங்க. போனாரு, என் ஆலோசனை இந்த சின்ன பையன் கேட்கலையே, இவங்க அப்பா என் ஆலோசனை தேவனுடைய வாக்காக எடுத்துக்குவானே தாவீது, இவன் கேட்கலன்னு சொல்லி வெட்கம் லட்சியம் யாரை மூடிச்சு, அகிதோப்பலை மூணுனால போய் 4 கொண்டு செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமே. அல்லேலூயா. சரி, அது மாத்திரம் இல்லைங்க, இந்த அகிதோப்பல் ஆலோசனையின்படி நடக்கல, இவர் ஊசாவுடைய ஆலோசனைப்படி என்னன்னா இவர் புறப்பட்டு போறார். யாரு? அப்சலோம் என்ன பண்ணா ஒரு படையை திரட்டிக்கு என்ன பண்ண புறப்பட்டு போறார். தேவப்பிள்ளையில நடந்த சம்பவம் என்னன்னா, இந்த அப்சலோமுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சுருளான முடி, நல்லா நீளமா இருக்கும். இவர் கழுதுல வேகமா போறாரு பாருங்க, காட்டுக்குள்ள கருவாலி மரத்துல தலை மாட்டிச்சு. கழுத நகர்ந்தது, வானத்துக்கும் பூமிக்கும் அந்தரத்துல யாரு தொங்குறாரு, அப்சலோம் தொங்குறாரு. இந்த செய்தி யாருக்கு தெரியவனா, தாவீது தளபதியா இருக்கிற யோவாப்புக்கு தெரிய வருது. யோவாப்பு ஆட்களை கூட்டின்னு வந்து சூழ்ந்துட்டார். அகிதோப்பல் அப்சலோம் கையெடுத்து கும்புறாரு, என்னை விட்டுடுன்னு சொல்லி இரும்பு பைப்புலேயே அடிக்கிறாரு. எலும்புகள் காய்ண்டி விழுது, தலை மட்டும் மேலே நிற்குது. முடியை கட் பண்ணி போட்டு கல்லுகளினாலேயே அவர் என்ன பண்ண, கற்புகளினால என்ன பண்ணாங்க, அடக்கம் செய்தாங்க. அந்த நாட்களில் மிருகங்கள் செத்து போகுமானா அதை புதைக்க மாட்டாங்க, அதாவது கற்குவில என்ன பண்ண மேலே சேர்ப்பாங்க. ஒரு மிருகத்தை அடக்கம் பண்ணுகிறது போல இந்த மிருகமாகிய அப்சலோம் என்ன பண்ணாங்க, செய்தாங்க. ஆமே. அல்லேலூயா. கவனிக்கலாம், தாவீது பாடினது போலவே பாடினாங்க. தாவீதுக்காக சபையார் ஏச ஜெபக்குழு ஒருமனப்பட்டாங்க. காட்டில் இருக்கிற தாவீதை கிருபையாக காப்பாற்றி கர்த்தர் வீட்டுக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. காட்டில் இருக்கிற தாவீதை கிருபையாக காப்பாற்றி என்ன பண்ணாங்க, கொண்டு வந்ததை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆமே. பாருங்களேன், இந்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். ஒரு வசனம் 5ன்னு நினைக்கிறேன். நான் சிறு வயது முதல் உண்மையே நம்பிக்கை இருக்குன்னு வசனமா 5. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும். தேவ பிள்ளைகளே, தாவீதுக்கு சிறு வயதிலிருந்து யாரு மேல நம்பிக்கைன்னா கர்த்தர் மேல நம்பிக்கை. அதனால ஆண்டவர் தாவீதை விடவே இல்லை. அதனால தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை மட்டும் நம்பணும்.
யாரை நம்பணும்? கர்த்தரை மட்டும் தான் நம்பணும். மனுஷன் பின்னாடி போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எப்போ உங்களுக்கு வலையை வீசுவாங்கன்னு தெரியாது, எப்போ கண்ணிகளை வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. கர்த்தரை மட்டும் நீங்கள் நம்பும்போது தேவ பிள்ளையை உனக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமாங்க, தனித்து காணப்பட்ட தாவீதுக்காக கர்த்தர் எழுந்து யுத்தத்தை பண்ணார். நடந்த சம்பவம்னு ஆலோசனை கொடுத்தவனும் போனான், ஆலோசனை கேட்டு புறப்பட்டு போனவனும் ஒன்றும் இல்லாதபடி கர்த்தர் செய்தான். இதுதான் சொல்லப்பட்டிருக்குது 20ஆம் வசனத்துல, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த. இது வந்து 2வது பகுதியாக பாடுறாங்க. 2வது பகுதியாக இதை பாடுறாங்க. முதல் பகுதியை பாடுனா நம்ம பார்த்தோம் 10ல இருந்து 13 வரைக்கும், 14 வரைக்கும் பார்த்தோம். 2வது பகுதியாக பாருங்க, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்ப என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினேன். தாவீதுக்கு இந்த இக்கட்டான சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா பாதாளத்துல இருக்கிறது போல இருந்தது. ஆமாங்க, சில வேளையில நாமும் கூட பாதாளத்துல இருக்கிறது போல இருக்கும். அங்க போனா விடுதலையே கிடையாது. நெருக்கமும் போராட்டமும் கூக்குரலும் தான் காணப்படும். ஒரு அபாய சத்தமாகவே காணப்படும். அது போல நெருக்கத்துல தான் யார் இருந்தான்னா தாவீது இருந்தார். என் இக்கட்டுகளை என் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்ப என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினேன். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். மேன்மை குறைச்சி போட்டான். மறுமனையாட்டி இடத்தெல்லாம் என்ன பண்ணிட்டான்? போயிட்டு அசிங்கம் பண்ணிட்டான். அதை தான் சொல்றார், என் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் என்னை தேற்றுவே. அல்லேலூயா. கவனிக்கலாம். அதனால தேவ பிள்ளைகளை, தாவீது திரும்பவும் கர்த்தனவனா மேன்மையை பெருக பண்ணினான். அதுக்கு பிற்பாடு தாவீது வந்த உடனே மறுமனையாட்டியர் இடத்துல தாவீது பிரவேசிக்கல. நீங்க 20ஆம் வசனம் நினைக்கிறேன், 17-20 நினைக்கிறேன். கொஞ்சம் வாசிக்க முடியுமா? 2 சாமுவேல் 20:3 நினைக்கிறேன். 20:3 கொஞ்சம் வாசிக்கலாமா? 20:3. தாவீது எருசலேமில் உள்ள தன் வீட்டுக்கு வந்தபோது, தாவீது தன் எருசலேமில் இருக்கிற வீட்டுக்கு வந்தபோது வீட்டை காக்க ராஜா பின்வைத்து போன 10 மறுமனையாட்டிகளையும் வருவித்து 10 மறுமனையாட்டிகளும் வருவித்து அவர்களை ஒரு காவல் வீட்டிலே வைத்து பராமரித்தான். கவனிக்கலாம். தாவீது அதோட அவங்களிடத்துல எந்த ஒரு அனுபவத்தையும் வச்சுக்கல. அவங்கள கூப்பிட்டு அவங்கள ஒரு வீட்டு காவலில் வச்சு அவங்கள பராமரிக்கும்படி சில வேலையாட்களை நம்ம தாவீது ஏற்படுத்தினான். ஆமே தேவ பிள்ளைகளே. அதனால நம்முடைய இக்கட்டு, நெருக்கம் பாதாளத்தில் இருக்கிறது போல இருந்தாலும் கர்த்தர் ஏறி வர பண்ணுவார். திரும்பவும் உன் மகிமையை பெருக பண்ணுவார். திரும்பவும் கர்த்தர் உன்னை தேற்றுவார். திரும்பவும் கர்த்தர் உன்னை ஆற்றுவார். திரும்பவும் உன்னை கர்த்தர் திரும்பவும் கொண்டு வந்து கட்டுவார். உன்னை ஒருவனும் தொடவே முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்புது. இந்த ஆண்டவர் பேர் உன்னதமானவர். எல்லாம் பிரச்சனை மனுஷனை காட்டிலும் இவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுது. அதனால யாரையும் பார்க்கக்கூடாது. உன்னை அழைச்ச தேவனை மட்டும்தான் நீ பார்க்கணும். சரி, கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். இப்போ அறிவிப்பு நேரம். சரி, திரும்பவும் என்ற தலைப்பில் ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் சங்கீதம் 71:20 கொஞ்சம் வாசித்தலாம். 71:20 கொஞ்சம் வாசித்தலாம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த. அநேக இக்கட்டுகள் ஆபத்துகள் காணும்படி செய்த மனுஷால் தான் இதை செய்தாங்க. ஆனால் கர்த்தர் அனுமதிக்காம இது வராது என்று பாடுறாங்க. காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவேன். திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து என்ன பண்ண ஏற பண்ணுவேன். திரும்பவும் என்ற தலைப்பு போட்டுங்க. முதலாவது காரியம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தமாய் கொடுக்கிற காரியம் 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கொஞ்சம் எடுத்துக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். முதல் குறிப்பு, சத்துரு திரும்பவும் வந்தாலும் ஓடுவார்கள். ஒரு அலேலியா காணும்போது கூட்ட கலகத்தில் இருந்தால் எங்க அலேலியா வரும்? சத்துரு திரும்பவும் வந்தாலும் அவர்கள் ஓடும்படி கர்த்தனவனை செய்வார். கொஞ்சம் வாசிக்கலாமா? பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயீம்
பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். கவனிக்கலாம், தேவ பிள்ளைகளை ரெப்பாயும் பள்ளத்தாக்கில இறங்கினாங்க. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல். சரி, போதும். கவனிக்கலாம், 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல தாவீது சமஸ்த இஸ்ரவேல் முழுவதுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிற காரியத்தை பெலிஸ்தர் கேள்விப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா, ரெப்பாயும் பள்ளத்தாக்குல தாவீதுக்கு விரோதமா கூடுறாங்க. இந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்கு குறித்து உங்களுக்கு அடிக்கடிக்கு சொல்லி இருக்கிறேன். இது என்ன பள்ளத்தாக்கு? ராட்சித பள்ளத்தாக்கு என்று அர்த்தம். கவனிக்கலாம், இஸ்ரவேல் தேசத்துக்கு கர்த்தர் இயற்கையாகவே இயற்கையிலேயே பாதுகாப்பு கொடுத்தார். என்ன பாதுகாப்புனா, சுற்றிலும் மலைகள். இது 125ஆம் சங்கீதம் 1-2 வாசித்து பாருங்க. கர்த்தரை நம்புகிறோம் என்றென்று அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பாங்க. பர்வதம் சுற்றி இருக்குமா போலும், கர்த்தர் தமது ஜனங்களை என்ன பண்ணுறான், சுற்றி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறார். அதனால எல்லாரும் அங்கே கவனிங்கம்மா, இதுதான் யூதயாவுடைய அதாவது பாண்டு. இந்த மலையில இருந்து அப்படி வந்து அப்படி ஒரு பள்ளத்தாக்கு வந்து இப்படி வந்ததுன்னா இது பெலிஸ்தியர். யாரு? பெலிஸ்தர் இங்க இருக்கிறாங்க. இது யூதயா. இதுக்கு இடையில என்ன இருக்குது? இந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்குல இறங்கி தான் யூதயாவுக்கு போகணும். இந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்கு என்பதற்கு ராட்சித பள்ளத்தாக்குன்னு இருக்குது. ஏன் தாவீத அதாவது சமஸ்த இஸ்ரவேல் முழுவதும் ராஜாவாக்கின உடனே ரெப்பாயும் பள்ளத்தாக்குல கூடினாங்கன்னா, சாதாரண 17 வயசு இளைஞனா இருக்கும்போது ராட்சித கோலியாத்தை அடித்தவர். அதனால தாவீதுக்கு விரோதமாக செய்வனை பண்ணி கை கால்களை இழக்க பண்ணி தாவீதை மேற்கொள்ளான்னு சொல்லி தான் இந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் செய்வனை பண்ணும்படியாக தான் கூட்டாங்க. நீங்கள் 17 வாசித்து பார்த்தா தெரியும். 2 சாமுவேல் 5:17 வாசித்து பார்த்தா தெரியும். கவனிங்க, இங்கே கூடுறாங்க. தாவீதுக்கு விஷயம் தெரியல. ஏன் ரெப்பாயும் பள்ளத்தாக்கு போனாங்கன்னா, மாந்திரிகம் செய்வதற்கு நம்ம ஊர்களில் கூட இளநீ, எலுமிச்சை, ஊமத்தங்காய் இது போல் மாந்திரிகத்துக்கு தேவையான கனிகள் எல்லாம் எடுத்துன்னு போவாங்க. அதே போல தான் இந்த மாந்திரிகத்துக்கு தேவையான கனியும் காய்களும் எங்கே காய்க்குன்னா, இந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் காய்க்கும். அதனால தான் பெலிஸ்தர் இந்த இடத்துல கூடுறாங்க. கூடின உடனே தாவீதுக்கு விஷயம் தெரிந்து தாவீது புறப்பட்டு வர கர்த்தரிடத்தில் விசாரித்து தாவீது வந்து இந்த இடத்துல நின்ன உடனே, எல்லாரும் கவனிங்க, இந்த இடத்துல நின்ன உடனே தாவீதை பார்த்தோன்னே பெலிஸ்தர் மருவி இடிந்து தண்ணீர் எப்படி பீறிட்டு ஓடுமோ அது போல பெலிஸ்தர் ஓடிட்டாங்க. அந்த விக்கிரக சொரூபம் மாந்திரிக சம்பந்தப்பட்ட பொருளெல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. தாவீது போனார், அதை எல்லாத்தையும் கூட்டி கொளுத்திட்டு போயிட்டார். திரும்பவும் வந்து பெலிஸ்தர் என்ன பண்ணா, தாவீதுக்கு விரோதமாக ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் கூடின போது தாவீது கர்த்தரிடத்துல போய் ஆலோசனை கேட்கிறார். ஆண்டவரே, நான் போகலாமா வேண்டாமா என்று சொல்லி கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ நேர் வழியா போகாம பின்வாசல் வழியா போன்றார். பெலிஸ்தீர் தேசத்தின் வழியா நீ ரெப்பாயும் பள்ளத்தாக்கு வான்றார். இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு ஆலோசனை, டேஞ்சரான ஆலோசனை. ஏன்னா எந்த மரத்துல எந்த விரோதி இருப்பான்னு தெரியாது. ஒரு அம்பு விட்டா தாவீதுடைய கதை என்ன பண்ணும், முடிஞ்சிடும். ஆனாலும் கர்த்தர் சொன்னது போலவே புறப்பட்டு வரார். புறப்பட்டு வரும்போது முழங்கால் படிட்டு அவர் பாடின சங்கீதம் என்னன்னா, நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று சொல்லி 138ஆம் சங்கீதத்தை தாவீது பாடிட்டு புறப்பட்டு வராரு. அப்போ அந்த சங்கீதத்தை பாடினோடனே தாவீது இடத்துல கர்த்தர் சொல்றாரு, தாவீதே, நீ போகாது, முசுக்கொட்டை செடியுடைய இரைச்சல் கேட்கும். அந்த இரைச்சல் சத்தத்தை காற்றுகளில முசுக்கொட்டை செடியுடைய இரைச்சலுடைய சத்தத்தை கேட்ட உடனே உன் சேனை அந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்குக்கு போட்டான் அப்படின்றார். அந்த முசுக்கொட்டை செடியுடைய இரைச்சல்னா யாருன்னா தேவனுடைய சேனை. ஆமே, தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய சேனையாகி ஆண்டவர் தாவீதிடத்தில் சொல்ற, என்னுடைய சேனை முதல்ல புறப்படட்டும், பிற்பாடு உம்முடைய சேனை வரட்டும் என்று சொல்றார். அதே போல தாவீது செய்தாரு. கவனிக்கலாம், திரும்பவும் வந்த பெலிஸ்தர் என்னன்னா ஓடும்படி கர்த்தர் செய்தார். பாருங்க, உன் சத்துரு திரும்ப எத்தனை திட்டங்களோடு வந்தாலும், சதி திட்டமா இருக்கட்டும், அழிக்கிற திட்டமா இருக்கட்டும், ஏமாற்றுகிற திட்டமா இருக்கட்டும், வஞ்சிக்கிற திட்டமா இருக்கட்டும், பறிக்கிற திட்டமா இருக்கட்டும், உன் சத்துரு எத்தனை திட்டங்களோடு உன்னிடத்துல புறப்பட்டு வந்தாலும் தேவ பிள்ளைய
உனக்கு முன்பதாக கர்த்தருடைய சேனை புறப்படுமானால் அவன் எத்தனை முறை வந்தாலும் திரும்ப ஓடும்படி கர்த்தர் செய்கிறார். அதனால தான் சொல்றேன், ஊழியமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், உங்களுடைய காரியங்களாக இருக்கட்டும், கர்த்தர் முன்ன போகணுங்க. நம்ம முன்ன போக கூடாது. என் தேவனே நீங்க முன்ன போங்க. ஆண்டவர் போனார்னா கோணலானவைகளை தேவனாக்கி கர்த்தர் சேவையாக்குறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ சத்துரு திரும்ப வந்தாலும் என்ன பண்ணணும்? ஓடும்படி கர்த்தர் செய்வார். அதுக்கு தேவ பிள்ளைகளை ஆண்டவரிடத்துல எப்படி கேட்கணும்னா, குடும்பத்துல பிரச்சனையா, ஊழியத்துல பிரச்சனையா, தனிப்பட்ட பிரச்சனையா, இது திரும்ப திரும்ப வருது, எப்படி ஆண்டவரை நான் இதை மேற்கொள்ளணும், இது எப்படி எங்களை விட்டு ஓடும் என்று நீங்க கேட்கணும்னா, ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு முன்பதாக நீங்க போங்கப்பா, நான் பின்னாடி வரேன், நீங்க போங்கப்பா, அந்த மனுஷனுக்கு முன்பதாக நீங்க போங்க, அந்த பிரச்சனைக்கு முன்பதாக நீங்க போங்க, அந்த போராட்டத்துக்கு முன்பதாக நீங்க போங்க. அப்படி போனார்னா அவன் எத்தனை முறை வந்தாலும் திரும்ப ஓடும்படி கர்த்தர் செய்யலாம். ஏனென்று சொன்னா, நாசில சுவாசத்தை கொடுத்தவரே கர்த்தர். மனுஷனே அப்படி இருக்கும்போது மனுஷனை படைத்த ஆண்டவர் எப்பேற்பட்டவர்? உண்மைதானே? அல்லேலூயா. இரண்டாவது காரியம் நீதிமொழிகளின் புத்தகம் 24:6, மன்னிக்கணும், 24:16. நீதிமொழிகளின் புத்தகம் 24:16, சங்கீதம் 51:12. சங்கீதம் 51:12. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், சொல்லிடுறேன், உணர்வு உள்ளவன் திரும்ப எழுந்திருப்பான். உணர்வு உள்ளவன் என்ன பண்ணுவான்? திரும்ப என்ன பண்ணா? எழுந்திருப்பான். வாசிக்கலாமா? நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், கவனிக்கலாம், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், 7 என்பது பூரணன்னு அர்த்தம். இந்த பூரணத்துல விழுந்து போய் இருந்தவர் யாருன்னா, பாவத்துல விழுந்து போய் இருந்தவர் யாருன்னா, உதாரணத்துக்கு லூக்கா சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பனா, இளைய குமாரன். யூதருங்க பன்றியை மேய்க்கவும் மாட்டாங்க, பன்றியை இறைச்சியும் சாப்பிடவும் மாட்டாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி தடை செய்யப்பட்டது, அது அசுத்த மிருகம் என்று சொல்லி. ஆனா பசி இளையகுமாரனுக்கு, போய் பன்றி மேய்க்கிறார். பன்றி சாப்பிடுகிற தவிடு கூட இவருக்கு கிடைக்கல. அந்த பன்றி மேய்ச்சார்னு இருக்குதே, அதுக்கு மூல என்ன சொல்லப்படுனா, பாவத்தின் அடிபாதாள வரைக்கும் யாரு போய் பார்க்கிறாருன்னா, இளையகுமாரன் பார்க்கிறார். உணர்வு வருது. அத நீதிமான் என்று சொன்னா உணர்வு உள்ளவன் அர்த்தம். வாங்க கவனிங்க, யாரை கர்த்தர் திரும்ப எடுப்பிப்பாரு, கட்டுவார் என்று சொன்னா, உனக்குள்ள உணர்வு இருக்கும். நான் பேசுறது தவறு, நான் நடந்தது தவறு, நான் தேவன் எச்சரித்தோம், நான் துணிகரமா செயல்பட்டது தவறு என்ற ஒரு உணர்வு உனக்குள்ள வந்துச்சுன்னா, தேவ பிள்ளைய உன் ஸ்தானத்துக்கு திரும்ப கர்த்தர் கொண்டு வர. ஆமாங்க, உணர்வு இருக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா தவறியை நியாயப்படுத்தி உணர்வு இல்லாத இருதயங்களாக காணப்படுவாங்க. அப்படி கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கக்கூடாதுங்க, அது பிசாசு. அது கவனிங்க, இதுதான் சவுலுக்குள்ள இருந்தது. ஏன்டாப்பா பலி செலுத்தணும்னு கேட்குற சாமுவேல். ஜனங்கள் எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க, ஆனால் தான் நான் பலி செலுத்தினேன். செஞ்சது தவறு, கேட்டதுக்கு உணர்வு இல்லை. ஆனால் என்ன சொல்றேன்னா, தப்பை நியாயப்படுத்துறேன். கவனிக்கலாம், தேவ பிள்ளைய உணர்வு இருக்கணும். தப்பை நியாயப்படுத்துமானா உணர்வுள்ள இருதயம் நமக்கு வரவே வராது. புரியுதுங்களா சொல்றது? தேவ பிள்ளையே, அப்போ இளையகுமாரன் போயிட்டு பன்றியை மேய்க்கிறான். புத்தி தெளிது. புத்தியில் அந்தகாரம் இருக்கிற வரைக்கும் அப்பாவுடைய மேன்மை தெரியல. இப்போ புத்தி தெளிஞ்ச உடனே நினைக்கிறாரு, என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரன் நேர்த்தியான ஆகாரம் சாப்பிட்றாங்க, இங்கே எனக்கு பன்றிக்கு சாப்பிடுகிற தவிடு கூட கிடைக்கல. நான் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்க போகிறேன். அப்பா, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன், உம்முடைய பிள்ளையா இருக்க விரும்பலை, வேலைக்காரனை ஒருவனாக இருக்க விரும்புகிறேன். அப்படி அப்பான்னு சொல்லி அப்பா கட்டி பிடிச்சி திரும்ப தான் மகனை சாணத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஆமென். அதனால் தேவ பிள்ளைகளை உணர்வு உள்ளவனை கத்தனவனை திரும்ப எழுப்புவாங்க. ஆமாங்க, பாவத்தை நியாயப்படுத்தணும் உனக்கு உணர்வு இல்லைன்னு அர்த்தம். அவர் பேசினார், அதான் நான் பேசினேன், அவங்க செஞ்சாங்க, அதான் நான் செஞ்சேன், எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லி உன் தப்பை நியாயப்படுத்துவேன். ஏன்னா உன் உணர்வை கர்த்தர் ஏற்படுத்துகிற அந்த உணர்வை என்ன பண்ண நீங்க நியாயப்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம். அவங்க உணரவே முடியாது. தேவ பிள்ளைகளை அதாவது நீதிமான் 7 தரம் விழுந்தாலும்
திரும்ப என்ன பண்ணுவான்? எழுந்திருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ உணர்வு உள்ளவன் திருமணவனை எழுந்திருப்பான். இதை தான் 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, தாவீது விழுந்தார், பாவத்தின் அடிபாதாளத்தில் தான் இருந்தார், மறைச்சார் 1.25 வருஷம். இப்போ நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொன்ன உடனே உணர்வு அடைந்து அவர் பாடின சங்கீதத்தில் பாருங்க, ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பாருங்க, அப்பா நான் உணர்ந்துட்டேன், ரட்சணியத்தை என்னை விட்டு எடுத்துடாதீங்க, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று தாவீது கர்த்தரிடத்துல விண்ணப்பிக்கிறத பார்க்கிறேன். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளை, எல்லாவற்றுக்கும் நமக்கு உணர்வு வேணும். நம்ம எங்க நிக்கிறோம்? தேவனுக்குள்ள இருக்கிறோமா? தேவனை விட்டு வெளியே இருக்கிறோமா? இல்லை தேவ சித்தத்துக்கு மாறா செயல்படுறோமா? ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு நீங்க இருப்பீங்கன்னா அந்த உணர்வு வந்துட்டா போதுங்க, கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்துருவாரு. திரும்ப உன்னை பழைய நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்து கட்டிடுவார். பாவத்தை நியாயப்படுத்தினா நீ உணர்வை அழிச்சு போறன்னு அர்த்தம். புரியுதுங்களா சொல்றது? அல்லேலூயா. மூன்றாவது காரியம், திரும்ப தேவன் நினைச்சா நீ நலமா இருப்ப. திரும்ப கர்த்தர் நம்மளை நினைக்கணும். வாசிக்கலாமா? யோபுவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோபுவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் கொஞ்சம் வாசிக்கலாம். நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. இது யோபுக்கு தெரியல, பிசாசு தான் இவ்வளவு செஞ்சான். சரித்திர வியாதி கொடுத்தது, சொத்தை அடிச்சது, பிள்ளைகளை அடிச்சது, மணியை ஏவி விட்டது, எல்லாம் பிசாசு. ஆனா யோபுக்கு தெரியல, ஆண்டவரே நீர் என்ன இவ்வளோ இக்கட்டின் மத்தியில என்னை மறைச்சிடுங்கப்பா, இவ்வளோ இக்கட்டை குத்திக்க என்னை மறைச்சிடுங்க, ஆனாலும் திரும்பவும் என்னை நினைத்தா எழுப்புனா நான் எப்படி இருப்பேன்? நலமா இருப்பேன் என்று சொல்றாரு. அதை இப்படி காட்டுங்கம்மா, பைபிளை காட்டுங்க. 14 வசனம் என்ன சொன்ன? 13 14:13 எடுத்துக்கிறேன். நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து வைத்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைத்தரணும், எனக்கு ஒரு காலத்தை குறித்தா நலமா இருக்கும். கவனிக்கலாம், கர்த்தரு திரும்ப உன்னை நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கங்க. என் புள்ள ஒரு நாள்ல எனக்காக, அதாவது ஓடிச்சு, எனக்காக அவமானத்தை சகிச்சது, எனக்காக பாடுகளை கழுத்துல சுமந்து கொண்டது அப்படின்னு சொல்லி கர்த்தர் உன்னை திரும்ப நினைச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், நீ எப்படி இருப்பன்னா நலமா இருப்ப. கர்த்தர் நினைக்கணும்னா என்ன செய்யணும்னா 6:8 கொஞ்சம் வாசிக்க முடியுமா? 6:8 என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதே தேவன் எனக்கு தந்து. கவனிக்கலாம், மன்றாட்டுன்னு சொல்லப்படும். மன்றாட்டுனா ஜெபம். நீங்க ஜெபிக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகளை திரும்ப கர்த்தர் நினைப்பார். ஆசானுக்கு ஒரு கட்டளை கொடுப்பார், உன் மார்பதகத்துல 12 கற்கள் இருக்கணும். அந்த 12 கற்கள்ல 12 கோத்தனுடைய நாமங்கள் இருக்கணும். எப்பெல்லாம் அவர் அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிறாரோ 12 கோத்திரத்தை தேவனுக்கு நம்ம நினைவுபடுத்தணும். அப்போ ஜெபம் உன்னை என்னை கர்த்தரத்துல நினைவுபடுத்துது. நீ மண்டாடி ஜெபிக்கும் போது திரும்ப கர்த்தர் உன்னை நினைச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், நீ நலமா இருப்ப. புரியுதுங்களா? உன் சரீரம் நலமா இருக்கும், உன் ஊழியம் நலமா இருக்கும், உன் தரிசனம் நலமா இருக்கும், உன் குடும்பம் நலமா இருக்கும், உன் பிள்ளைகள் நலமா இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. சரி, 3 காரியத்தை பார்த்தோம். ஒன்று, சத்துரு திரும்ப வந்தாலும் அவங்க ஓடுவாங்க. அதுக்கு யாருடைய சேனை புறப்படணும்? கர்த்தருடைய சேனை. எத்தனை திட்டத்தோடு கூட வரட்டங்க, மோசம் போக்குற திட்டம், ஏமாற்றுகிற திட்டம், வஞ்சிக்கிற திட்டம், துரத்துகிறதுக்கு எத்தனை திட்டத்தோடு வந்தாலும் அவங்களை ஓடும்படி கர்த்தர் செய்வார். அதுக்கு ஆண்டுடைய சேனை நமக்கு முன்பதான பண்ணும், புறப்படும். 2வது, உணர்வு உள்ளவனை கர்த்தனம்னா திரும்ப எழுப்புவார். 3வது, தேவ பிள்ளைகளை திரும்ப கர்த்தர் உன்னை என்னை நினைச்சிட்டாருன்னு வச்சுங்க, நம்ம நலமா இருக்கும். யோப கர்த்தர் திரும்ப நினைச்சார், அதனால்தான் ரெட்டிப்பா கொடுத்து அவரை நலமா இருக்கும்படி கர்த்தர் செய்கிறார். முழங்கால் படி இல்லாமா?
முழங்கால் படியில்லாமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறாரு. கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறாரு. அப்படி முழங்கால் படியில்லாமா? ஹalleluya மரபலா ஷபரபா ரிகபலா துருபரா மரபலா ஷபரபா. அப்படி முழங்கால் படியிடலாம். ஆமே. யாரெல்லாம் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க கரங்களை உயர்த்தி. உனக்கு விரோதமா எத்தனை முறை வந்தாலும் ஓடும்படி கர்த்தர் செய்வாரு. உனக்கு விரோதமா எத்தனை முறை படம் எடுத்தாலும் ஓடும்படி கர்த்தர் செய்வாரு. ஹalleluya மரபலா ஷபரபா மரபலா ஷபரபா. நல்ல ஆவில நினைஞ்சு சபையை நினைச்சு இந்த யெகோவாகிற தோட்டத்தை நினைச்சு அப்படியே கர்த்தரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் யுத்தம் செய்கிறாரு. கர்த்தர் யுத்தம் செய்கிறாரு. கர்த்தர் யுத்தம் செய்கிறாரு. கர்த்தருடைய சேனை புறப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய சேனை புறப்பட்டு இருக்கிறது. உனக்கு முன்பதாக கர்த்தருடைய சேனை புறப்பட்டு இருக்கிறது. உடைய ஊழியத்துல புறப்பட்டு இருக்கிறது. உடைய குடும்பத்துல புறப்பட்டு இருக்கிறது. உனக்கு முன்பதாக புறப்பட்டு போகுது. நல்ல ஆவில நிறைஞ்சு கர்த்தரை துதிக்கலாமா? மேராபாலா ஷாபா ராபா ஓ ரீகாபாலா துருபாரா மேராபாலா ஷந்தரபாரா கபாலா துருபாரா. இப்போது ஆண்டவரே அன்றைய சபைக்கு விரோதமாய், இந்த வளாகத்துக்கு விரோதமாய், வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறேன் எல்லா ஆவிகளையும் கர்த்தர் நிர்மலமாக்கி போடுகிறேன். ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. கிருபையே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். என் தகப்பன் நீங்க ஆசீர்வதிங்க. அந்த ஆணும் பிழைப்பத்தாங்க. கையின் கிரிகளை ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீரும் குறைபடாத கொடுங்கப்பா. இங்கிருந்து சுகமாய் விடுதலையோடு புறப்பட்டு போக உதவி செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கல்லூரி பள்ளிக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லையா ஆண்டவரே அப்பா, வாகனத்தை ஓட்டுகிற வாகனத்துல பிரயாணம் பண்ணுகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். என் தேவன் கூட போகிறான் வழிநடத்து. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென்.